இந்த பொருள் வாங்கினா நீங்க இந்த குரூப்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல வந்து சொன்னாங்க. 5 லட்சம் ரூபா போட்டிருக்கிறேன் மருமக மகன் நான் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்ம நான் ஏழ்மையான குடும்பத்துக்காரி. எங்க வீட்டுக்காரன் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் அப்படியே நடிச்சு அதுக்கெல்லாம் செத்து போயிடலாமா இருக்குது. எல்லாம் பணத்தை எடுத்து சுற்றிட்டு போயிட்டாங்க. 1 மாசத்துல டபுள் 2 மாசத்துல டபுள் 3 மாசத்துல டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்க பணத்தை வந்து கொடுத்து எங்க மக்கள் எல்லாருமே இருக்கிறோம். மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமா, அப்படிதான் ஏமாந்து போவியா. பணத்தாசை புடிச்சு உழைக்காம ரெட்டிப்பா பணம் வரணும் முட்டிப்பா பணம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் ஏமாந்து போவியா. என்னங்க பணத்தை ஏமாந்துட்டு போய் வந்து நிக்கிறாங்க, இவங்களை போய் விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணணும்டா இவங்கள விக்டிம் பிளேம். ஏன்னா அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஏமாத்து வேலையெல்லாம் நடக்குது இந்த MLM ஸ்கீம் மூலியமா அப்படின்னு எல்லா அவேர்னஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பணத்தாசை கண்ணை மறைக்க முக்குக்கு முக்கு போலீஸும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த MLM ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. அது எப்படா எந்த பிசினஸ் சோர்ஸுமே இல்லாம நீங்க போடுற பணத்தை ரெட்டிப்பா 3 மடங்கா எப்படா திரும்ப கொடுப்பேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளை இல்லையாடா? அப்படி என்னடா உங்களுக்கு உழைக்காம பணம் ரெட்டிப்பா முட்டிப்பா வரணும்னு பணத்தாசை. சரி, மேட்டரை தெளிவா சொல்லிடுறேன். நாமக்கல்ல மல்லச்சமுத்திரம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஜான்சி ராணி அப்படின்ற ஒரு லேடி வீட்டு முன்னாடி ஒரு கூட்டம் கூடுது. அதாவது மக்கள் கூட்டம் கூடுது. என்னன்னு போலீஸ் போய் அந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது அதிர்ச்சியான தகவல் போலீஸுக்கு கிடையாது, அந்த மக்களுக்கு. ஏன்னா ஊருக்கு ஊரு போலீஸ் இந்த மாதிரி கேஸ் நிறைய. சிம்பிளா சொல்றேன், இந்த பணத்தை கட்டி நீங்க நிறுவனத்துல சேர்ந்துருவீங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பொருள் கொடுப்போம், நீங்க 4 பேரை சேர்த்து விடணும். அவ்வளவுதான். அசாட்னு ஒரு குரூப் வேலை இல்லாத பயில பூரா ஏமாத்திட்டு இருக்காங்க. மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி வீட்டு பொருள்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க செட்டா. அவங்க ஒரு பணம் கட்டணும். நீங்க கொஞ்சம் காசு கொடுத்து சேர்ப்பீங்க. நீங்க 4 பேரை சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி ஆயிருவியே. என் கார் வெளியில நிக்குது, ஆடி கார். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, சதுரங்க வேண்டாம். படமே எடுத்துட்டாங்க அந்த மாதிரி திருட்டு பயில ஊருக்குள்ள திர்றாங்க அப்படின்னு. இதுல அவங்க அந்த குரூப் இந்த குரூப் வாங்க. அதுல ஒரு குரூப்ல ஒரு ஆளு தான் இந்த ஜான்சி ராணி. அதுக்கு கீழே தான் இவ்வளவு பேர் பணம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 45 நாள்ல பணம் ரெட்டிப்பா தரும். மக்களோட ஆசையை தூண்டுறது. அவ்வளவுதான். இந்த ஆசையை தூண்டிட்டாங்களா, 50,000 ரூபாய் போட்டோம்னா இன்னும் ஒரு 45 நாள்ல அது 1 லட்சம் ஆயிரும். அந்த ஒண்ணு திரும்ப அதே ஸ்கீம்ல போட்டு 2 ஆக்கிடுவோம். 2 4 4 8 இப்படியே வந்த பணத்தாசை புடிச்சு இப்படி போய் ஏமாந்து விட்டு நடுத்துறன்னு அழுதுகிட்டு இருக்க வேண்டியது. இதுல அந்த குரூப் சொன்ன இந்த MLM ஸ்கீம்ல அந்த மெயினா இருந்த ஒருத்தன் ராஜேஷ்ன்றவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நல்லா குத்தா குத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுல 4 பேர் வந்து பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா எஸ்கேப். யாரு? ஜான்சி ராணி. அது அப்ஸ்காண்ட். அதுக்கு கீழே 100 பேர் பணம் போட்டுருக்காங்க. திருட்டு பயலுங்க. இதுல இந்த திருட்டு பயலுக்கும் இந்த ஏமாந்தவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 2 பேருக்குமே உழைக்காம பணம் வரணும். MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படி நம்பினால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்கிறேன். என்ன வாய் இருக்குன்னு சம்பந்தம் எல்லாம் பேச